அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாங்கள் பல்துறை கலைஞன் மயிலையூர் இந்திரன் அவர்கள் பாரிஸ் நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கான பிறந்த நாள் செய்தியை கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே மிக ஆளுமை மிக்க ஒரு கலைஞன், பல்துறை சார் கலைஞனாக இருக்கின்ற இந்திரன் அவர்கள் அன்பிலும் பண்பிலும் மற்றவர்களோடு பழகும் விதத்திலும் பல மேடைகளில் பல நாடுகளில் சென்று பாடக்கூடிய திறமையை தகமையை வளர்த்து மிக பெரிய கலைஞனாக இருந்தாலும் அவர் எவருக்கும் தான் தன்னுடைய கலை ரீதியான பக்கங்களிலும் சரி பழகுகின்ற முறையிலும் சரி ஒரு நான் என்ற ஒரு ஆணவம் இல்லாத ஒரு கலைஞனாக எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் கவிதை எழுதக்கூடிய தகமை இருக்கின்றது, பாட்டுக்கு மெட்டு போடக்கூடிய தகமை இருக்கின்றது, பாடல்கள் பாடக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்று நாட்டுக்கூத்து போன்றது, ஆலயங்களில் பக்தி பாமாலைகள் பாடுகின்ற சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் மிக சிறந்த ஒரு கலைஞனாக விளங்கி வருகின்ற எங்களுடைய பல்துறை கலைஞன் இந்திரன் அவர்களை வாழ்த்துவதில் நான் மிக மிக பெருமிதம் கொள்ளுகின்றேன். உண்மையிலேயே எஸ்சிஎஸ் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளராக மட்டுமல்ல, எஸ்சிஎஸ் தொலைக்காட்சிக்கான ஆலோசனையை வழங்குவவராகவும் எங்களோடு நட்பாகவும் அன்பாகவும் பழகி கொண்டிருக்கின்ற மயிலூர் இந்திரன் அவர்களை இந்த வேளை நான் வாழ்த்துவதில் மிக பெருமை கொள்கின்றேன். இந்த வேளையில் முல்லை மோகன் எங்களோடு இந்த சூழ்நிலையில் இல்லாமலுக்கு அவர் விண்ணுலகை அடைந்தாலும் அவர் சார்பிலும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றால் அவர் மிக மிக நேசிக்கின்ற ஒருவராக முல்லை மோகன் அவர்கள் இருந்தார். எங்களோட ஊட பணியில் அவரோடு இணைந்து பயணித்திருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய சிறப்பு பல இடங்களில் மிகுந்து வருகின்றது. இன்னும் கலை வாழ்வில் சிறந்து இன்னும் சிறப்பான பல படைப்புகள், அவருடைய தன்னார்வமான படைப்புகள் வெளிவர வேண்டும். பல இசைப்பேடுகளில் பாடியிருக்கின்றார். பல மேடைகளில் கிழமையில் இப்பொழுது வருகின்ற சூழ்நிலைகளில் பார்த்தால் அவருக்கு வருகின்ற லீவுகள் நாட்களிலே நேரம் இல்லாமலுக்கு கச்சேரிகளுக்கு பாடிக்கொண்டிருக்கிறார். மிக சிறப்பு. அது அவருடைய அர்ப்பணிப்பு, இந்த கலையை நேசிக்கின்ற விதங்கள் என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் இன்னும் எங்களுடைய ஈழத்து படைப்புகளை, ஈழத்து கலைஞர்களுக்கு ஒரு சிறப்பானவராக இருக்கின்ற இவர், அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் இருக்கின்ற இளம் கலைஞர்களை இணைத்து தன்னோடு பயணிக்க நினைக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். தான் மட்டும் கலையில் சிறந்தால் போதாது, பலரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையிலும் இருக்கின்ற ஒரு கலைஞனாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. தமிழ் தொலைக்காட்சியின் இனிய வாழ்த்துக்கள் இந்திரன் அவர்களே. இந்த இன்றைய நாளை போல் என்றும் பல காலங்கள் வாழ்ந்து கலையில் இன்னும் மேன்மேலும் சிறக்க எஸ்எஸ் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே சிறப்பும் கலையின் பண்பும் கொண்ட உங்களை வாழ்த்துவதில் நான் இந்த வழியிலே மிகுந்த மகிழ்வு கொள்கின்றேன். எனது சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் கலைஞர்கள் சார்பிலும் ஒரு கலைஞனாக கலைஞர்கள் சார்பிலும் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க பல்லாண்டு. நன்றி.